ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. சிவலிங்க வழிபாடுகள் புரிகின்ற அன்பு ஆன்மாக்களே, ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயல்களின் மூலமும் ஆன்மாவின் விழிப்பு நிலை அதிகரிப்பதனை உணருங்கள். உணர்ந்து பூஜிக்கும் தருணங்களில் உங்களது ஆத்மலிங்கம் தூய்மையுறுவதனையும் அதனின்று ஒளி சக்தியானது வீரியமாய் வெளி தோன்றுவதனையும் உணருங்கள். உயிர் அணு எனும் வெப்ப சக்தியானது ஆன்ம அணு எனும் குளிர் சக்தியினை நெருங்க வேண்டும் என்பதே சிவலிங்க பூஜைகளின் தாத்பரியமாகும். 4வது தினம் என்பது உங்களது ஆன்மாவின் 4 வித ஒளியாற்றலையும் பெருக்கிடும். உயிர் அணு என்பது எத்தருணத்தில் தனது அனைத்து தேவைகளையும் துறந்து இயக்கத்தினையும் துறந்து ஆன்ம சக்தியினுள் ஒடுங்குகின்றதோ அத்தருணத்தில் உங்களது கால அங்கமும் ஒடுங்கும். உயிரின் ஆசைகளும் தேவைகளும் மாத்திரமே பற்றுகளாகும். பற்றுகள் துறக்கப்பட்டால் உயிர் ஆன்மாவின் இல்லத்தினை சென்று அடையும். ஆன்மாவின் இயக்கத்தினை ஏற்றுவிட்டால் ஆனந்தமாய் கால அளவுகளும் விரிவடையும். உடலிற்கு ஒளி கூடும். ஒளி தேகம் என்பது ஆன்ம இயக்கத்தினுள் மனிதனின் கால இயக்கம் ஒடுங்கினால் மாத்திரமே நிகழ்ந்தேறும். அன்பாய் 48 தின காலத்திற்கு உங்களுடைய ஆன்மா எனும் சிவ ஆற்றல்களுக்கு பூஜைகள் நிகழ்த்தி ஆராதியுங்கள். புறச் செய்கைகள் யாவும் மனதினை ஆன்மாவினுள் ஒடுக்கும் அகச்செயல்களுக்கே உதவிடும். சதா சர்வகாலமும் சிவனே கதி என்று நிலைக்கும் பொருட்டே இன்றைய தினம் ஸ்ரீ சதாசிவன் வெளித்தோன்றி இயங்கிடுவார். சதா சிவனே போற்றி என்றே துதிக்க ஆன்ம ஒளி பெருகும். முதன்மையாய் நிகழ்த்திய சிவலிங்க வழிபாட்டின் மூலம் வெளிப்பட்ட ஸ்ரீ ருத்ரனின் ஆற்றல்கள் உங்களுடைய ஆன்மாவிலிருந்து வெளித்தோன்றிய ஓர் அற்புத சக்தியாகும். ஆணவ கழிவுகளை ஸ்ரீ ருத்ரன் எனும் ஆன்ம ஒளியானது நீக்கிடும். வீரபத்ர சிவாம்சமானது உங்களது ஆன்மாவிற்கு பெரும் காவல் நிலையினை உருவாக்கும். மகேசனாய் வெளிப்பட்ட உங்களது ஆன்ம ஒளியானது மைய வெற்றிடத்தினை புற சக்திகளோடு இணைக்கும். சதா சிவனாய் இத்தருணம் வெளித்தோன்றிடும் ஆன்ம ஒளியானது எத்தருணமும் உங்களது மனம் ஆன்ம லயத்தினில் நிலைக்கும் வண்ணம் ஈர்ப்பு சக்தியினை அருளிடும். உங்களது ஆன்மாவே சிவலிங்கமாகும். அதனின்று வெளித்தோன்றும் 48 சக்திகள் சிவராத்திரி அன்று தனித்தும் கூடியும் அற்புத ஞானங்களை உள் நின்று வழங்கிடும். அன்பு ஆன்மாக்களே, ஒளி நிறைந்த ஆன்மாவின் ஒரு துகளே ஓர் மனித உடலினை படைக்கின்றது எனில் 48 துகள்கள் எனும் பாதரச ஒளியானது உங்களுடைய ஆன்மாவிலிருந்து பிரிந்து தனித்து வெளித்தோன்றி விரிந்து செயலாற்றினால் ஆன்மாவின் படைப்பாற்றலும் இயக்கமும் எவ்விதம் அமைந்திருக்கும் என்பதனை ஆழமாய் உணர்ந்து உங்களுடைய ஆத்மலிங்கமான சிவலிங்கத்தினை அன்பாய் ஆழமாய் ஆராதியுங்கள். சிவலயம் சித்திக்க ஆசிகளை அருளுகின்றேன்.